கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா நல்லவர், அவர் பெரியவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர். இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிற அனைத்து நன்மைகளையும் அவர் நமக்கு தருவதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் ஜீவவார்த்தைக்கான வசனம் சங்கம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் குறைபடாது. அழகான ஒரு வார்த்தை. இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நன்மைகளுக்காகத்தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. அது எல்லாருக்கும் தேவையானது. நாம் தீமையை விரும்புவதில்லை. தீமை நம்முடைய வாழ்க்கையிலே சஞ்சலத்தையும் வேதனையும் கஷ்டங்களையும் கொண்டு வரும். அது கண்ணீருக்குள்ளே நம்மை கொண்டு போய்விடும். நன்மைகள் நமக்கு தேவை. இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நமக்கு வருமானத்திற்கான நல்ல ஒரு வேலை அல்லது ஒரு தொழில், ஒரு வியாபாரம், நல்ல ஒரு குடும்பம், தங்குவதற்கு ஒரு வீடு, பயன்படுத்துவதற்கு ஒரு வாகனம், இப்படியாய் அடிப்படையாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கென்று சில நன்மைகள் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த அனைத்து நன்மைகளும் எல்லாரும் பெற்றுக்கொள்வதில்லை. அநேகர் எங்களுக்கு வேலை இல்லையே, எங்களுக்கு நிரந்தரமான வீடு இல்லையே, எங்களுக்கு பயன்படுத்துவதற்கு ஒரு வாகனம் இல்லையே, எங்களுக்கு பயன்படுத்துவதற்கு சரியான வஸ்திரம் இல்லையே அப்படின்னு கலங்குகிற எண்ணற்ற மக்களை பார்க்குறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் குறைபடாது. இயேசுவை தேடுங்க, நன்மையே குறைபடாது. நம்மை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம உலகத்தில் வாழுகிறது வரையிலும் நமக்கு எந்த நன்மையும் குறைபட்டு போகாமல் அதனதன் காலத்தில் எல்லா நன்மைகளையும் நிச்சயமாய் தருவார். சொந்து போகாதீங்க, அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஒரு நன்மையும் குறைபடாமல் எங்களை நடத்துகிற அன்பு தெய்வமே, நீ நல்லவர், நீர் போதுமானவர். எங்களுடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் குறைபட்டிருக்கிறது. இது கிடைத்தால் நலமாக இருக்குமே என்று யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா நன்மைகளையும், அவங்க விரும்புகிற அனைத்து நன்மைகளையும் நீங்கள் கொடுத்து அவங்கள சாட்சியை எழுப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் வாழும்போது உங்களுடைய பிள்ளைகள் குறைபட்டு துக்கத்தோடு வாழாமல் சந்தோஷத்தோடு வாழ கிருபை தாரும். குறிப்பாக இந்த நாளில் ஆண்டவரை பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.